அடுத்த செய்தியாக, எலெக்ஷன் வரப்போது இன்னும் 4 மாதங்கள் இல்லை. அப்போ எப்படியாவது மக்களிடையே எப்படியாவது எதையாவது திட்டங்கள் அறிவிச்சு வாக்கை கவர்ந்து விட வேண்டும் என்பதில் ஆளும் அரசு ரொம்ப உறுதியா இருக்கு. அப்படி பார்க்கும்போது இப்போ மகளிர் சுய உதவிகளை வைத்துக்கொண்டு தமிழகத்தில் என்னென்ன மாதிரியான மக்கள் நல திட்டங்கள் நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எடுப்பதற்காக தமிழக அரசு ஒரு அரசாணை பிறப்பித்திருக்கதாக பத்திரிகை செய்தி வந்திருக்கு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 53,000 மகளிர் சுய உதவிக்குழு பெண்களை நியமித்து அவர்களுக்கு நாளொன்றுக்கு 500 ரூபாய் கொடுத்து, அதாவது 12 நாள் இதுக்கான டைம் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள மக்கள் நல திட்டங்கள், உரிமை தொகையில் என்னென்ன மக்களுக்கு அதனால பயன் என்ன, அப்புறம் கல்லூரி தொகை, இதையெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு ஸ்கீமை இவங்க பண்றாங்க, சர்வே எடுக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு 6,000 ரூபாய் கொடுக்கறதாகவும் தகவல் வந்திருக்குன்னு செய்தி எப்படி பாக்குறீங்க? சமீபத்தில் கேம்ப் ஒன்று நடத்துறாங்க, உங்களுடன் ஸ்டாலின். அது எதுக்கு விடுபட்டாங்க? யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்ன சர்வீஸ், அவங்களுக்கு திட்டங்கள், அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அந்த குறிப்பிட்ட நபருக்கு என்ன இது வரைக்கும் போய் சேரல. ஃபார் எக்ஸாம்பிள், ரேஷன் கார்டு இல்லை அப்படின்னா அந்த சிக்கல், மகளிர் உரிமை தொகை அவங்களுக்கு வரலன்னா புதுசாக போய் ரெஜிஸ்டர் பண்ணுறது. ஸோ அப்பொழுதே இப்போ ஒரு குறிப்பிட்ட, ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் பக்கத்தில் இருக்குது அசோக் நகரோ இல்லை சைதாப்பேட்டையில் ஒரு 2-3 இடத்துல கேம்ப் நடத்துகிறாங்கன்னா, அந்த சைதாப்பேட்டையில் இந்த ஏன்னா ரெவென்யூ தாசில்தார், அந்த தாசில்தார், அதனால தான் அவங்களே வருவாய்த்துறையிலேருந்தே போராட்டம் பண்ணதெல்லாம் நாம் பார்த்துருக்கோம். இந்த வேலையை நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் அந்த வேலையை எப்போ பார்க்கறது அப்படின்லாம். ஸோ அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட ரெடி ரெக்கனராக டேட்டா இருக்கும். இப்போ இந்த பகுதி அப்படின்னு சொன்னால், இந்த பகுதியில் எத்தனை பேர் மகளிர் சுய உதவிக்குள்ள இருக்கிறாங்க, எத்தனை பேர் மந்த்லி வாங்கிட்டு இருக்காங்க, இதில் என்ன விஷயங்கள், என்னென்ன திட்டம் அவங்களுக்கு, ஏன்னா அதுலேருந்து அவங்க இருக்கு வச்சுருக்காங்களே, இதுக்கு முன்னால் வேறு எந்த பெனிஃபிஷியரியாகவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ அதில் அவங்களுக்கு எல்லா டேட்டாவும் இருந்துட போகுது. இப்போ அப்போனா அதுக்கு பிறகும் இந்த சர்வே ஏன் அப்படிங்கிறது, இதை ரொம்ப அழகாக டாக்டர் அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்காரு. என்னென்னா, டைரக்டாக பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் பிரச்சனை, அதுக்கு இப்படி பணத்தை 6,000 ரூபா அவங்களுக்கு கொடுக்கலாம், அதை சம்பளங்கிற பேரில் இங்கே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அதை விட அவர் இன்னும் ஒரு சூப்பரான விஷயத்தை சொல்லியிருக்காரு. என்னென்னா, வரப்போகுது ஜாதி வாரி கணக்கெடுப்பு, அதில் சப்ஜாடாக எல்லா கேள்வியும் கேட்க போகிறாங்க, இன்க்ளூடிங் உங்கள் ஜாதி என்னென்னு. அது ஒன்று தான். அதோட இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த குடும்பம் சம்பந்தமாக வேணுமோ எல்லா அந்த ஃபார்மில் எல்லா டீட்டெயிலும் இருக்க போகுது. அதுவே ஒரு பெரிய சர்வே தான். உங்களுடைய சர்வேயோட அது பெரிய சர்வேயாக தான் இருக்க போகுது. அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒரு செலவு நீங்கள் பண்ண போகிறீங்க. மத்திய அரசு இதை 2 பேருமே ஏன்னா மாநில அரசும் அதை பேர் பண்ணணுன்னு தான் ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒரு திட்டம் வச்சு அதுக்கு இவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ண போகிறீங்கன்னா, இப்போ இது எதுக்கு? ஆல்மோஸ்ட் ஒரு கணக்கு சொல்லி 42,000 கோடி ரூபாய் இந்த பொங்கல் காலத்திலேயே இவங்க கொடுக்க போகிறாங்க அப்படின்னு. நீங்கள் தான் சொல்கிறீங்க, ஒரு பெண் இருக்காங்கன்னா இலவச பேருந்து மூலமாக அவங்க வருடத்திற்கு 56,000 ரூபாயா மிச்சம் பண்றாங்க அப்படின்னீங்க. இதை எந்த அடிப்படையில் சொல்றீங்க? ஜெயரஞ்சன் போன்ற மிக பெரிய பொருளாதார நிபுணர்கள் உங்கள்கிட்ட எல்லா டேட்டாவும் உங்கள்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு குடும்பத்திற்கு எவ்வளவு பெனிஃபிட் ஆகுது, என்ன ஏது எல்லாம் கொடுத்துட்றாங்க. அதற்கு பிறகு ஏன் சர்வே தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இலவச பேருந்து, மகளிர் உரிமை தொகை, இன்னும் என்னென்ன திட்டம் நீங்கள் வச்சுருக்கீங்களோ எல்லாம் இருக்கு. இப்போ இதில் அது இல்லாமல் என்ன சொல்கிறாங்க, மின்சாரத்துறை மின் ஆளுமை அவங்க ஒரு செயலி வச்சுருக்காங்க. அதன் மூலமும் அதில் தான் கழுவி ஊற்ற போகிறான். நீங்கள் அதில் கேளுங்க, என்ன உங்களுக்கு குறைன்னு கேளுங்க, அவன் கழுவி ஊற்றுவான். நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், இது மாதிரி மக்கள் நலத்திட்டங்கள் திமுக அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்களே, மகளிர் உரிமை திட்டம், இலவச பேருந்து, இவ்வளவு பெனிஃபிஷியரி, காலேஜ் படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் இருந்தால் அவங்களுக்கு 1000, நான் துரைமுருகன் மாதிரிலாம் சொல்ல மாட்டேன், அந்த காலேஜ் போகக்கூடிய பெண்ணுக்கு ஒரு 1000, குடும்ப தலைவியாக இருக்கக்கூடிய அவங்க அம்மாவுக்கு 1000, இப்படியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே. அப்படிங்கிறப்ப நல்லா தானே ஆட்சி இருக்குது. அப்படிங்கிறப்ப இப்போ இந்த கணக்கு இருக்கட்டுங்க, நான் ஒரு கணக்கு சொல்கிறேன். சொத்து வரியினால் எவ்வளவு 1000 நான் இழந்தேன், அவங்களுக்கு இலவசம், எங்கள் வீட்டுக்கார அம்மா போணுச்சுன்னா இலவசம் ரைட்டு,
ஆனா நான் போகக்கூடிய பஸ் 46 ரூபா, அவர் ஒரு டிஸ்டன்ஸ் சொல்லிட்டு 46 ரூபா, இதுக்கு முன்னால எவ்வளவு இருந்தது, இப்ப நான் வந்து 46 ரூபா கொடுத்துட்டு இருக்கேன், இது அதை விட என்னதை பிடுங்குறாங்களே. அதுக்கப்புறம் 1200 1100 தாண்டி என்னோட இபி பில்லு வந்ததே இல்லை. இப்பொழுது ரொம்ப அசால்ட்டாக 2800 3100ன்னு வருது. நீ கொடுத்தது 1000 ரூபா, நீ பிடுங்குனது வந்து எவ்வளவோ. ஐ மீன் பணத்தை அந்த மிடில் கிளாஸ்லேருந்து எடுத்துக்கொண்டது இந்த அரசு. ஏன்னா இப்போ எல்லாத்தையும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பேச வேண்டிய இருக்கு. உடனே அது கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டு, இந்த அரசையே இப்படி பேசிட்டான் அப்படின்னு அவங்க சொல்லலாம். அதனால நம்ம ரொம்ப எச்சரிக்கை. நம்மள்டேருந்து அபகரித்தது இவ்வளவு 1000 அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படிங்கிறப்ப இது மக்களுக்கான நலத்திட்டம்ங்கிறது என்ன, கொடுக்கறது மாதிரி கொடுத்துட்டு ஒரு இதுவும் இல்லாமல் இதெல்லாம் வந்து திட்டங்களின் மூலமாகவே பைசா வருவது. அதற்கு பிறகு இருக்கிறது 12 மணி அரசு கடை, அதன் மூலமாக எவ்வளவு காசு இந்த கவர்மெண்ட் பறிக்கிறாங்க அப்படிங்கிறதும், அதன் மூலமாக இன்டர்ன் அந்த ஃபேமிலிக்கே எப்படிப்பட்ட இழப்புகள் ஏற்படுகிறது அப்படிங்கிறது. அது இல்லாமல் கள்ளச்சாராயத்தினால எவ்வளவு இழப்புகள் நடந்தது. இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடக்கும் பொழுது இது எப்படி மக்கள் நலனுக்கான அரசாக இருக்க முடியும் அப்படிங்கிறது மாதிரி அந்த பெரியவர் அந்த வீடியோவில் பேசுறாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த வீடியோங்களாம் எனக்கு ஒரு விஷயம், அவர் எங்கேயோ ஒரு சாதாரண ஒரு கிராமத்திலேருந்து பேசுறாரு. இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்குமே இந்த அரசுடைய பம்மாத்து வேலை பித்தலாட்டம் மிக தெளிவாக தெரிஞ்சிருக்குது. அது அடிப்படையில் தான் அன்புமணியும் கேட்குறாரு. ஏற்கனவே ஒரு திட்டம் வரப்போகிறது, அந்த திட்டத்தின் மூலம் சர்வே நடக்கும் பொழுது இது எதுக்கு, இது என்னன்னா தேர்தல் ஆணையத்தை ஏமாத்துறதுக்காக, அதாவது செட்டப் பண்றாங்க, எப்படி பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றது, லெஜிட்டிமேட்டா பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றது, திருட்டுத்தனமாக எல்லாம் போய் மறைச்சு கொடுத்து அரசாணை உன் வீட்டுல 5 ஓட்டா டங்னு தூக்கி போட்டு கவர்ல போட்டு போறதெல்லாம் கிடையாது. ரொம்ப பாலிஷ்டா சட்டத்திற்கு உட்பட்டே, அது இப்ப அரசாணைன்னு இப்போ போட்டுட்டாங்க, உட்பட்டே எப்படியெல்லாம் நம்ம பெண்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு பைசா கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்றதுங்கிறது மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு அன்புமணி அந்த கேள்வியை கேட்டிருக்காரு. இன்னும் பல விஷயங்கள் இந்த லட்சத்துல இவங்க என்ன, நிதி பற்றாக்குறையில நாங்க இருக்கிறோம் அப்படின்னு, கடன் இவ்வளவு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அதுல உனக்கு என்ன வந்து போச்சு, நீ என்ன பண்ண வர, அரசுக்கு கடன் பட்டுச்சுன்னா அது எப்படி செலுத்தும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்படின்லாம் அந்த பொருளாதார புலி பேசுகிறார். இப்படி கடன் வாங்கிதான் இந்த அரசாங்கத்தை நடத்தணும், இது அந்த கடனுக்கும் மக்களுக்குமே சம்பந்தம் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு பொருளாதார நிபுணர், அவர் உள்ளூர் பொருளாதார நிபுணர். இது இல்லாம நோபல் பரிசு வென்றவங்கள ஒரு 5 பேர் உலக நாடுகள்ல இருந்து அழைச்சிட்டு வந்து அதை வந்து சீன் பண்ண. இப்போ அவங்களோட கடைசியாக முதல்வர் எப்ப பேசினாரு அந்த காணொலியெல்லாம் எதுவுமே வரல. ஆரம்பத்துல பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்கிறப்ப சீன் முதல்ல இதை போட்டாங்க. அதுக்கு பிறகு எந்த ஒரு மீட்டிங்கும் ரகுராம் ராஜனோடையோ நடந்தது மாதிரி எந்த இடத்துலையுமே நம்ம பார்த்தது இல்லை. இவர் தான் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு கரைவேட்டி கட்டிய திமுக கார மாதிரி எல்லா மேடையிலையும் ஏறி நம்ம எப்படியெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோமான்னு அப்படியே உருட்டுறாரு. இவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்தி நீங்க எதுக்கு திரும்ப அடுத்த சர்வேயின் மூலமா காசு கொடுக்கறதுக்கான இந்த பிளான் பண்றீங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. அறிவியல் பூர்வமாக ஊழல் செய்த திமுக இப்பொழுது அறிவியல் பூர்வமாக இந்த பணம் டிஸ்ட்ரிபியூட்டேஷன், தேர்தலுக்கான பண டிஸ்ட்ரிபியூஷன் செய்யக்கூடிய ஒரு வழிமுறையை கண்டுபிடித்திருக்கிறது அப்படிங்கிறது தான் அன்புமணியுடைய குற்றச்சாட்டு.